இன்று ஆண்டவராகிய தேவன் தருகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 31:8 வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதிலும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவதற்காக ஜெபத்தோடு இருப்போம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. நாம் போகும்போதும் பாதுகாக்கிற தேவன், வரும்போதும் பாதுகாக்கிற தேவன், படுத்து தூங்கும் போதும் பாதுகாக்கிற தேவன், எழும்பி நம்முடைய அன்றாட பணிகளை செய்யும் போதும் பாதுகாக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், எந்த சத்துரு வந்து உன்னை நெருக்கினாலும், எந்த மனுஷ எதிரிகள் வந்து உன்னை நெருக்கினாலும், எந்த உலகத்தார் உன்னை நெருக்கினாலும் அவர் உனக்கு முன்பாக போகிற தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு தருகிறார். அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்கிற வார்த்தையை தருகிறார். இந்த 6வது மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ போகும்போதும் வரும்போதும் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்ம கூட இருப்பேன், நீ போகிற இடத்துல வருகிற இடத்துல உனக்கு முன்பாக நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல ஒரே ஒரு காரணம், அவர் இரக்கமுள்ள தேவனானபடியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை விட்டு உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? நமக்கு உபாகமம் 31:8 ஆண்டவர் தந்தார், நீ பயப்படாத, கலங்காத, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகி போகுவதும் இல்லை, நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை ஏன் தந்தார் என்றால், அவர் மனதுருகிற தேவனானபடியினார். அவர் நம்மை போல அல்ல, மனுஷனை போல அல்ல, அவர் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். யாருக்காக? அவருடைய சாயலில் இருக்கிற உனக்காகவும் எனக்காகவும் அவர் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமேன். அவர் நம்மை மறக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நாம் அவரோடு செய்த உடன்படிக்கையும் அதற்கு அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையும் ஒருபோதும் மறக்காத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை ஒரு 3-4 வசனத்தின் மூலமாக பார்ப்போம். நெகேமியா 9வது அதிகாரம் 28 31 வரை வாசிக்கணும், ஒவ்வொரு வசனமா. அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ
உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஒரு கூட வாசிக்கிறேன். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ, அதாவது ஒரு சமாதானத்தின் நீர்வீழ்ச்சி வந்தபோதோ, உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். கர்த்தருக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் அடிமைதனத்தில் அந்த உளையான சேற்றில மூழ்கியிருந்த பிள்ளைகளை கர்த்தர் கரம் நீட்டி எடுத்து அவருடைய அற்புதத்தையும் வல்லமையும் அதிசயங்களையும் நடப்பித்து அவர்கள் காணும்படி செய்து, ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்காக ஆண்டவர் நடாததையும் அவர்கள் நடாததையும் விதைக்காததையும் புறஜாதிகளிடம் இருந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த போது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதுதான் அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது ஆண்டவருக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தார். அந்த ஆண்டவருக்கு விரோதமான செய்கைகளை செய்தபோது சத்துருக்கள், புறஜாதிகள், பாகாலை ஆர்ப்பரிக்கிறவர்கள், மதுபானங்களை குடிக்கிறவர்கள், பொல்லாத தீய குணம் உள்ளவர்கள் கையில் கர்த்தர் ஒப்புவித்தார். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ, பாருங்க, நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலை ஆக்கி விட்டீர். ஒரு வாசிங்க பார்ப்போம். தொடங்கினார்கள். ஆகையால் சத்துருக்கள் ஆளும்படிக்கு அவர் கையில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கத்தின்படியே விடுதலையாக்கி விட்டீர். ஹல்லேலூயா. இனி 29, 31 வாசிக்கணும். 29 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வசனம் தந்தார், நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னுடைய எதிராளியை நான் சங்கரித்து உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு தந்தார். ஏன் அந்த வாக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்று நமக்கு தருகிறார் என்றால், அவர் மனதுருகிற தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த பாதுகாப்பின் வசனத்தை, வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறும் தேசத்தில் போய் சமாதானத்தோடு வாழ்ந்தபோது இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன, ஜெபங்களையும் ஆராதனைகளையும் அவருடைய அன்பையும் அருவருக்கிற ஜனங்களாய், அன்று இயேசுவை ஆராதிக்காமல் பாகாலை போய் ஆராதிக்கிற ஜனங்களாய், புற ஜாதிகளோடு கலந்து புற மார்க்கத்தோடு பெண் கொண்டு பெண் கெடுத்து இப்படிப்பட்ட காரியங்களிலே அகப்பட்டு இருந்தார்கள். எப்பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ளே நடந்தபோது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த ஜனங்களை நடப்பிப்பதற்காக யோசுவாவை அழைத்து அவனிடம் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்னும் நமக்கு சபைக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திரும்ப அவர்களை
திட சாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். தேவன் இரக்கம் உள்ளவராய் இல்லாவிட்டால் அந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்தில் எழும்பி அதமாக்கி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலில் அந்த ஜனங்கள் இருந்தது நிமித்தம் ஒரே அழிப்பாய் அழிக்கவில்லை. அநேக கண்டிதத்தினாலும் அநேக எச்சரிப்பினாலும் நடத்தி பாவம் செய்யாதவண்ணம் அவர் எச்சரித்தும் முரட்டுத்தனமாய் பாருங்க விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். 30வது வசனத்தை வாசி. நீர் அநேக வருஷமாக, அப்ப தேவன் எவ்வளவு பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சாயலில் இருந்தது நிமித்தமும் அந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தது நிமித்தமும் அவர் பொறுமை உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் நீர் அநேக வருஷமாய் அவர்கள் மேல் பொறாமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களில் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்க, நான் இப்படி பொல்லாப்பை உங்களுக்கு செய்ய நேரிடும். நான் இரக்கம் உள்ளவனாய் இருக்கிறபடியினால் பொறுமையோடு காத்திருக்கிறேன். அவ்வளவு கடிந்து கொண்டும் எச்சரித்தும் அவர்கள் கடிந்து கொள்ளுவதற்கு இருமாப்படைந்து தோள்களை கடினப்படுத்தி திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்கள் அந்நிய தேசங்களில் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். 31 வாசி. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஆமென். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சற்று மனக்கண்ணில் கொண்டு வாருங்களா. அடிமைத்தனத்தின் நுகக்கட்டில், அதாவது பாவ சாபமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை அவருடைய புயத்தினால் மீட்டு கொண்டு வந்து 40 வருஷம் பாலைவனத்தில் நடத்தி யோசுவாவை ஏற்படுத்தி அந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி புறதேசத்து ஜனங்களுடைய நிலப்புலன்களை கர்த்தருடைய புயத்தினால் மீட்டு கொடுக்கிறார். ஆமென். மீட்டு கொடுத்த பிறகு அவர்கள் சுவிட்சமாய் சுகமாய் வாழ்ந்த பிறகு ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உடன்படிக்கைகளையும் நியாயங்களையும் சட்டங்களையும் மறந்து விட்டுவிட்டு தங்கள் சுய சிந்தனையின்படி சுய யோசனையின்படி அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களைப் போல தோள்களை கடினப்படுத்தி அவர்கள் தேவனுக்கு செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேசத்து ஜனங்களுக்கு கையில் ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் அந்த ஜனங்களை ஆண்டவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர்
கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். அப்போ தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஜனங்களோடு, அவருடைய கட்டளையை, நியாயங்களை, பிரமாணங்களை ஏற்படுத்தின ஜனங்களோடு அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். திரும்பவும் சொல்லுகிறார், வாசியுங்கள். உபாகமம் 31:6, நீங்கள் பலங்கொண்டு திட மனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு கூட வருகிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அந்த புறஜாதி ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று திரும்பவும் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யோசுவாவோடு இருந்து கர்த்தர் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பலப்படுத்தும்படியாக ஆறுதலாக சொன்ன வார்த்தை. வாசிக்க கேட்போம். யோசுவா 1வது அதிகாரம் 5 இருந்து 9 வசனங்கள் முடிய. 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9 வசனம் முடிய. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். யோசுவா நிச்சயமா ஒரு சின்ன அதிர்வு உண்டாயிருக்கும் அவனுக்கு, ஒரு பயம். ஏனென்றால் மோசே 40 நாள் 2 நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் புசியாம குடியாம இருந்தான். மோசே அவருக்கு வீட்டுக்குள்ள எங்கும் உண்மையா இருந்தான். தேவனோடு முகமுகமாய் பார்த்து பேசக்கூடிய பழக்கம் பெற்றவனாய் மோசே இருந்தான். யோசுவா அப்படி அல்ல. இதே மோசே யோசுவாவை விழித்து அபிஷேகம் பண்ணி ஆண்டவருடைய மகத்துவத்தின் கிருபைகளை நிறைவாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கொடுத்தான். ஆமென். அதனால யோசுவாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். எப்படி மோசே போல இல்லையே, நான் இந்த ஜனங்களை எல்லாம் எப்படி நடத்த முடியும், யுத்தங்களை எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி நான் சரிசமமாய் பங்கிட்டு கொடுப்பேன் என்று உள்ளத்தில் இருந்த அச்சப்பாடை தீர்ப்பதற்காக இயேசு மோசையோடு இருந்து யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தான் இந்த வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் மோசையை போல் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்மோடு இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருந்தால் மோசையோடு இருக்கிற தெய்வம் நம்ம கூடயும் இருப்பார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது எப்படி கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலதான்
உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அத நித்திய உடன்படிக்கைய யோசுவாவின் சிரசில கர்த்தர் வைக்கிறார். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் இந்த தேசத்தின் புறஜாதி ஜனங்கள் உன்னை ஒரு மண்ணாங்கட்டியும் செய்வதில்லை. அதாவது ஒரு மயிறு கூட பிடுங்க போறதில்லை. ஏனென்றால் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் நான் இருப்பேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று காணையிட்டு கொடுத்தார். 6வது வசனத்தை வாசிங்க. பலங்கொண்டு திடன் மனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். அப்போ அவனுடைய இருதயத்தில் பயந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசுவா மோசையோடு இருந்தார். அவன் 40 நாள் வச்சு 2 தடவை ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே புசியாம குடியாமல் உட்கார்ந்தான். கற்பலையில் கட்டளை எழுதி வாங்கி கொண்டு வந்தான். மோசையோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் எப்படி நடத்த முடியும் என்ற பயத்தில் இருந்தான். அந்த பயத்தை போக்குவதற்காக ஆண்டவராகிய தேவன் அந்த 5வது வசனத்தை கொடுத்தார். 6வது வசனத்தை பாருங்க. இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி நான் சரிசமமாய் பங்கிடுவேன் என்கிற சிந்தை அவனுக்குள் இருந்தது. அதுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தை குறித்து, உலக மனுஷர்களை குறித்து, சத்துருக்களை குறித்து அச்சப்பாடு இருக்குமானால் ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லுகிறார், அந்த பயம் உன்னை விட்டு நீங்க வேண்டும், அந்த பயம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். அந்த பயம் உன்னை விட்டு மாறாவிட்டால் நீ பயப்படுற காரியம் உனக்கு வந்து அது உன்னை கொல்ல நேரிடும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. என் தாசனாகிய மோசே உனக்கு, இதான் ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு விஷயம் வாசிங்க பார்ப்போம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாக மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பிரமாணங்களை, நியாயங்களை எல்லாம் கவனமாய் கேட்டு அதை நீ செய்யும்படி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இந்த உன்னதமான வாக்குத்தத்தத்தை இந்த மாசம் பூரா இல்லை இந்த வருஷம் பூரா நமக்கு நிறைவேற்றி தர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வசனம் இந்த வசனம். வாசிங்க பார்ப்போம். மோசே உனக்கு கற்பித்த அந்த 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 வசனத்தை சற்று சிந்திங்கன்னா, தேவன் சொல்லித்தந்த கற்பனைன்னு சொல்லவே இல்லை. தேவன் சொல்லி கொடுத்த கற்பனை 10 கட்டளை மட்டும், 10 கட்டளை மட்டும். அதற்கு அப்புறம் பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திற்குள்ளே பங்கிட்டு கொடுத்து ஒரு சில காலதாமதம் ஆகின பிறகுதான் அடுத்த உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த மோசேட்ட கொடுத்த கற்பனையின் பிரகாரம் இந்த மோசே 40 வருஷமா யோசுவாவுக்கும் இந்த ஜனங்களுக்கும் என்ன கற்பித்து கொடுத்தானோ அதுக்கு கீழ்ப்படியே சொன்னார்.
அதுக்கு கீழ்ப்படியே சொன்னார். வாசியுங்கள். என் மோசே உனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் தேவனுடைய புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு வலது புறமும் இடது புறமும் விலகாதீர்னு சொன்னான். ஆமென். இந்த மோசே செய்த மகா பெரிய காரியங்களை யோசுவா செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், மோசே கற்பித்து கொடுத்த பிரமாணங்களை அவன் கவனமாய் கேட்டு அதில் இருந்து வலது பக்கம் இடது பக்கம் பிசையாமல் இருந்தது நிமித்தம் அந்த தேசத்தை எல்லாம் கொள்ளையிட்டு வெற்றி பெற செய்து இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. இப்ப உன் குடும்பம் இருக்கு. உன் குடும்பத்தை மகிமையாக நடத்தி நீ பூரண ஆயுசுள்ளவனாக இருந்து அந்த உன் ஆஸ்திகளை உன் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கிறதற்கு நீ உன் ஆஸ்திகள் உன்னை விட்டு விலகி போகாது இருக்கும்படி, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு விலகி போகாது இருக்கும்படி, உன்னுடைய ஆயுசு பூர்ணப்பட்டு இருக்கும்படி ஆண்டவராகிய தெய்வம் அன்று மோசையோடு இருந்து யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்று இந்த திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரனோடு இருந்து உங்களுக்கு கற்றுத்தந்ததை கவனமாய் கேட்டு அதை தெரிந்து கொண்டு திடமனதாக இருந்து பலன் கொண்டு இருந்து வலது பக்கமோ இடது பக்கமோ பிசையாமல் இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்பதான் புத்தி ஒன்னை விட்டு மாறாதிருக்கும். ஒரு நாள் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறதல்ல, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பாடம். அது அந்த வேதத்தை தியானித்து ஒரு பார்ட்டு இல்லைங்க ஒரு வசனம் இல்லைங்க ஒரு அதிகாரம் இல்லாவிட்டா ஒரு பார்ட்டு தியானித்து ஆவியின் முறைப்படி நீ ஆண்டவரோடு பேசாவிட்டால் ஆண்டவருடைய கிருபை ஒன்னை விட்டு மாறி போய்விடும். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. ஒரு நாள் ஒரு வாரம் அந்த தியானத்தை விட்டு விட்டோம்னால் நம்ம புத்தி தாறுமாறாய் போகும். அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறேன், தாறுமாறா போகும். எப்படி தாறுமாறா போகும்? இல்லை ஊரில் உலகத்தில் சுற்றி போகாது, சுய நீதி தொடங்கும், அதாவது சுய புத்தி தொடங்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற எல்லா விதத்திலும் தவறி போகக்கூடிய புத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். நம்ம அதாவது அசால்ட்டை சொல்லி முடிச்சிருவோம். மோசையிடம் இருந்த அபிஷேகம் யோசுவாக்கு வந்தது. யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு போனா, வேவு பார்க்க விட்டான், இல்லை நடத்தி கொண்டு போனா யுத்தங்களை நடப்பித்தான். கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். அவங்களுக்கு பங்கிட்டு எல்லாத்தையும் சாட்டா சொல்லி முடிச்சிருவான். இந்த யோசுவா இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை செய்வதற்கு யோசுவாய் போல இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டுகளில் நன்மையான செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த வழிமுறை தான் இந்த வசனம். இந்த 8வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய ஜாக்கிரதை இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது
வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமே. அவர் சொல்றார், இந்த மாதம் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களோட இருப்பேன், உங்களை நடத்துவேன், எல்லா விதத்திலும் நடத்துவேன், ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்லு என்று சொல்லுகிறார். ஆமே. ஏற்றுக்கொண்டா பாக்கியவான்கள், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அபாக்கியவான்கள். ஆமே. பாருங்க, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற உங்களுக்கு உரியது வாசிக்கிறதல்ல, தியானிக்கிறது. அதை இரவும் பகலும், இரவும் பகலுன்னா நீங்கள் ராத்திரியும் பகலும் வேலை செய்யாமல் இருக்கல, கொஞ்ச நேரம் ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூர் தியானிச்சிருப்போம். அந்த தியானத்தை இருதயத்தில் தியானித்துட்டே தெரியணும். நீ எந்த வேலை செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும் அதை தியானிச்சிரு. அதான் இரவும் பகலும். நீ வேத தியானத்தில் இருந்தாதான் புத்தி உனக்குள்ள கர்த்தருடைய புத்தியாக இருக்கும். அப்போது நன்மைகளை செய்வோம். ஹல்லேலூயா. 9வது வசனத்தை வாசி. நான் உனக்கு கட்டளவில்லை இல்லையா? ஆமே. ஹல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் புரியுது? இந்த வார்த்தை நமக்கு 3 தடவைக்கு மேலே தந்துட்டார். ஒரே செய்தியில், ஒரே நாளில், ஒரே மணிக்கூருக்குள்ள 3 தடவைக்கு மேலே 3 வசனமாக தந்தார். இன்னும் இடையில நான் முன்னோட்டு விலக மாட்டேன்னு சொல்லுகிறார். அவர் லாஸ்ட்டு இந்த 9வது வசனத்தில் கொஞ்சம் வைராக்கியமாக சொல்லுகிறார். ஆமே. வாசிங்க, அப்போ தெரியும். நான் பாருங்க, அந்த வில்லையா, அந்த வில்லையான்னுள்ள வார்த்தை கொஞ்சம் இருத்தி சொல்லுகிறார். இருத்தி, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, நான் உனக்கு சொல்லலையா? இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து கேட்டா, அன்னைக்கு உண்டு சொன்னேனே, எங்க போச்சு உன் புத்தி என்று கேட்கறது போல. ஆமே. சொல்லவில்லையா? வாசிங்க. கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு பாட்டும் புரிஞ்சுன்னு சொல்றவங்க 2 கரங்களும் உசத்தி சோத்திரம் செலுத்துவோமே. சோத்திரம், 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 சோத்திரம். அப்போ நம்ம புத்தி இந்த சுய புத்தி வராமல் இருக்கணும்னா, நம்ம அறிவு சுய அறிவு வராமல் இருக்கணும்னா, நம்ம 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 சிந்தனை சுய சிந்தனை வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய கற்பனைகளை, அதாவது மோசே கற்பித்து கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் இரவும் பகலும் அவன் தியானித்து கொண்டிருந்தால் இதை தேவனை விட்டு விலகாதபடியுள்ள நல்ல புத்தி வரும், நல்ல ஞானம் வரும், நல்ல அறிவு வரும். அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். அதுதான் 9வது வசனம். ஒருக்கா கூட வாசி. கட்டளை விடவில்லையா? பலம் கொண்டு திடமனார், கலங்காத, திகையாத, நீ 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 திடகாத்திரமாயிரு. நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த காரியத்தை செய்தாலும் உன்னோடு இருப்பார் என்று வாக்குத்தத்தம் தருகிறார்.